இது iDream திருப்பூர் தமிழன்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ். எட்ஜ் விட்டாரு, கேட்ச விட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போகுமா செகண்ட் ஸ்லிப்புக்கு போகுமா? நோ, செகண்ட் ஸ்லிப் இருந்த பூபதி தான் ட்ரை பண்ணாரு, கேட்ச தவற விட்டாரு பூபதி வைஷ்ணவகுமார். என்னங்க புடிச்சிருக்கணும், அதுக்காக இன்ஃபேக்ட் விட்டுருக்கணும். பவுண்டரி கிடைச்சிருமா? எஸ் கிடைச்சிரும். இன்னொரு ஸ்ரீராம் 4 வந்திருக்கு. விட்டிருந்துச்சு, சூப்பர் ஷாட். டாலா நின்னாரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர், அவ்வளவு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு. பிரில்லியன்ட் ஸ்ரீராம் 4. ஷார்ட் பால் போட்டிருக்காரு ரஹேஜாவுக்கு, ஃபீல்டருக்கு வாய்ப்பில்ல. 6 ஷெரான் பிளை, சூப்பர் 6. யானையின் பலம் கொண்டு கரெக்டா அந்த ஷெரான் போர்டு மேலே அடிச்சிருக்காரு ரஹேஜா. அந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நல்ல பொசிஷன். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனுக்கு வந்துட்டாரு, ஆனா கனெக்ஷன் சரியா இல்ல. பட் இருந்தாலும் 6 போயிருக்கு. அவுட். ரவிச்சந்திரன் அஸ்வினோட மாஸ்டர் கிளாஸ். Batters out of his crease. பேட்டருக்கே தெரியும் ரஹேஜா அங்கே காத்துக்கிட்டு இருந்தார் கால் கெடுக்க. 8 ரனுக்கு அவர் அவுட். 24க்கு 1. தண்டர்ஸ் நோனே அண்டாரு. ஆஹா ஆட என்னங்க என்ன ஃபீல்டிங் பண்றாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் இன்னைக்கு வந்து. ஷாட். ஆஹா என்ன கேட்சுங்க. அஸ்வின் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டிஃபரண்ட் பீஸ்ட் இருக்காரு. சான்ஸ் இல்ல. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் விழுந்ததா நம்ம பார்த்தோம். ஃபீல்டிங்ல இன்டென்ட், அந்த கேட்சுக்கு போகணும், எங்க போனாலும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு தவறான ஷாட். ஏன்னா சந்தீப் வாரியர் இன்சூரன்ஸ் டேக்கோ சேஃப் ஃபேன்ஸ் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சந்தீப் வாரியருக்கு 3வது ஒரு எதுக்கு கொடுக்குறாரு? சிம்பிள் எதுங்க. இன்னெல்லாம் அப்படியே ரவுண்டா இருக்கும், உள்ள கொதிக்கும். ஒரு சரியா அடிக்கல, நேர கையில போயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இன்னிங்ஸ் அனிருத் கிட்டே இருந்து. ரொம்ப போர் கிரிக்கெட். மீண்டும் திருப்பூர் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேனிக் மோட்ல வராங்க. பூம் பூம் பூமார் கோல்டன் விக்கெட். சேஃபஸ்ட் சான்ஸ் அங்க பாக்குறோம். நேரா போய் டபக்குன்னு விழுந்திருக்கு. திண்டுக்கல் அந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ராடனரியா ஃபீல்டிங்கும் பண்றாங்க திண்டுக்கல். அனிருத் சித்தாராமன் கோஸ் ஃபார் 6, 33 for 3. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன பாப்பீங்கன்னா அவுட் ராதாகிருஷ்ணன் இருந்தது ஆஃப் த விக்கெட். பட் இவரே இன்ஃபேக்ட் அந்த மூமெண்ட் மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு இல்லங்க பவுன்ஸ் ஆயிருக்குங்க. என்னங்க அது முன்னாடி பவுன்ஸ் ஆயிருக்குங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாப் எட்ஜ் சாய் கிஷோர் காலே. வருண் சக்கரவர்த்தி சொன்னீங்க முத்து, சுழல் உலகின் சக்கரவர்த்தி வீசி விட்டாருங்க விக்கெட். ஆனா அதுல பாதாளத்துக்கு தள்ளப்படுறாங்க திருப்பூர். சேப்பாக் வந்தாலே அந்த சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது சாய் கிஷோர் காலி அர்த்த பாதாளத்துல iDream திருப்பூர் தமிழன்ஸ் 38 for 5. மான்பாஃப்னா ஷெரான் பிளை சூப்பர் 6. எஸ் 40 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா காத்துல அடிச்சாலும் கேப்பை பார்த்து அடிச்சாரு. இது ஸ்மார்ட் பேட்டிங். விளையாடாம அவர் போடுற பந்த விளையாடி இருக்காரு. கொஞ்சம் ரூம் கொடுத்த உடனே கையை வீசி அடிச்சாருங்க. மான்பாஃப்னா நல்ல பிளேயர். ஸ்பின் முத்து நேரம் நல்லா இருந்தா 130 இறங்கி விட்டாருங்க. எனக்கு இந்த அப்ரோச் பிடிச்சிருக்கு. நீ ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பட் அடிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு. வித் ஸ்பின் நல்ல ஷாட், பிரில்லியன்ட் ஷாட். பெரிய பவுண்டரிஸ் வச்சிருந்தா கூட இது வந்து கோட்டை தாண்டி கம்ஃபர்டபுளா போயிருக்கும். மறுபடியும் இந்த பார்ட்னர்ஷிப் தான் திருப்பூரை கரை சேர்க்க போகுதா? இருந்திருக்கும் அந்த வந்து அடித்தாங்க. ஆஹா ஆனா இவர் என்னங்க கலக்கிட்டு இருக்காருங்க. விட்டாருங்க ஸ்டாண்ட்ஸ்குள்ளார. பெரிய 6ங்க. ஷார்ட் பால் செப்பாக்ல எப்பவுமே நீங்க ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் நல்லா ஆட ஆரம்பிச்சீங்கன்னா எக்கச்சக்க ரன்ஸ் அடிக்கலாம். ஸ்கொயர் கட் புல் ஷாட்ஸ் தூக்கி கடாசி இருக்காரு திருப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், பியூட்டிஃபுல் ஷாட், பவுண்டரி. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஷாட்ஸ் ஆடிங்கன்னா வேல்யூ ஃபார் யுவர் ஷாட்ஸ் இந்த பிச்சில் இருக்கு. அதை தான் அவங்க திருப்பி ஷார்ட் பால் ஆனா கொடை, அதுவும் பவுண்டரி போயிருக்குங்க. ஓவர்ஸ்ல அடிச்சாருங்க, ஆனா சரியா அடிக்கல. கேட்சா திருப்பி ஒன் மோர் லூஸ் ஷாட்டுங்க. பட் இமிடியட்லி கான். போன ஓவர் தான் நல்ல ஒரு வந்திருக்கு. தேவையில்லையே. ரமேஷ் இப்பரே சொல்லியிருந்தாரு இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடி ஆனோம், இன்னும் கொஞ்சம் லாங்கர் ஆடி ஆனோம். சுத்தி அவுட்டா இருக்காருங்க. மான்பாஃப்னா 26க்கு அவுட். IDT 86. அவுட்டுங்க. இன்னும் அவுட் ரெண்டு பேரும் ஓடி வர புஷ்பாங்க.
எப்பா வந்தார் சென்றார். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, நானும் பெரிய ஷாட்டுக்கு தான் போவேன், அடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு டாப் பவுலர் தான் இது பண்றாங்க. நல்ல கேட்ச், நல்ல கேட்ச், டவுட்டே கிடையாது. பேக்ல போய் பிடிச்சிருக்காரு. ஆனால் வருண் மாற போற நீங்க டார்கெட் பண்ணுறது முகமது அலி அவுட்டாக இருக்காரு. 2 ரன்னுக்கு பஞ்சு கொடுக்காம வெள்ள போயானோ 83 அவுட்டுங்க, காலிங்க. அஸ்வின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் அள்ளி போடுறாரு. இங்க விக்னேஷ் உடைய 20 வரை தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ் 17-87 விட்டார் போல. இப்ப கீப்பருக்கு ஸ்லிப்புக்கு நடுவுல போயிருக்கு. லக்கி ரன்ஸ். ரோஹித் ராமலிங்கமுக்கு பவுண்டரி கிடைச்சிருக்கு. 18 ஓவர் 100 ரன்கள் வந்தாச்சு திருப்பூர். வாவ், வாட் a performance. ரைஃப்லாம் இருக்காங்க பாரு. போல்ட். யூ மிஸ் இட். அஜித் ராம் ஃபைன் லெக் உள்ள வச்சு போட்டாரு. முடிஞ்சபடி ட்ரை பண்ணாரு. போல்ட். நல்ல யாக்கர். போத் பாட்டிங். அவர் பங்குக்கு அவருக்கு இப்போ ஒரு விக்கெட். மொத்தமா அவர் பங்குக்கு 2 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இதை ஏன் தான் பண்ணோம் இந்த மேட்ச் விளையாடுன்றது அவங்களுக்கே தோணும். அஜித் ராம் 8, 105க்கு 9 திருப்பூர். புவி புவி ஏற்பு விசை. அச்சோ, சந்தீப் வாரியர் டைரக்ட் ஹிட். இந்த வாட்டி காலி அவுட் நினைக்கிறேன். இந்த வாட்டி அவரோட குறி தப்பல. Okay, batter is out of his ground. அவுட் இன் தி டிசிஷன். குவாலிஃபயர் 2ல இந்த சீசனோட லோவஸ்ட் எவர் ஸ்கோர் வந்திருக்கு. ரோஹித் ராமலிங்கம் 14 ரன்னுக்கு அவுட். ரன் அவுட் சந்தீப் வாரியர் 108ல முடிக்கிறாங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். பட் பேட்டிங் கார்டு பாத்துறலாம். லாஸ்ட் 2 மேட்ச் 6 விக்கெட் அங்க அவரு. ஓகே, இங்க பாருங்க பேட்டிங் கார்டு இதுதான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயம். டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் 16 ரன்கள் அடிச்சார் அமித் சாத்விக். ரஹேஜா 8 ரன்னுக்கு அவுட்ன்றப்ப திசை மாறி போச்சு. கணேஷ் 17. மான் பாஃப்னா இம்பாக்ட் பிளேயர், அவர் தான் டாப் ஸ்கோர் 26. கடைசியில் ரோஹித் ராமலிங்கம் 14 ரன்கள் சேர்த்தாரு. ஆனாலும் சொல்றபடி எதுவும் இல்ல. ஆனா டெஃபினெட்லி இந்த போலிங் கார்டு பத்தி நிறைய பேசலாம். சந்தீப் வாரியர் 1 for 17 செமையா அந்த நியூ பால்ல செமையா பண்ணாரு. விபி தீரனுக்கு ஒரே ஓவர். அஸ்வின் அவரோட கிளாஸை காமிச்சார் 1 for 27. விக்னேஷ் ஸ்டார் ஆஃப் த போலிங் யூனிட். ஆக மொத்தத்துல நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போ பி விக்னேஷ் என்ன சொல்றாரு பாப்போம். 109 in 120. Definitely வந்து Dindigul Dragons. Down the ground, boundary. தடுத்திருக்கணும் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்ல. பட் பியூட்டிஃபுல் ஷாட் அஸ்வின் பேட்ல இருந்து. ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு விமல். குட் மைலேஜ். ஆஹா, நல்ல ஒரு ஷாட்டுங்க. ரிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அஸ்வின். ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4 அகைன் இறங்கி ஃபீட்டை யூஸ் பண்ணிருக்காரு. சரியா கான்டாக்ட் இல்ல. பட் ஆல் தி மோர் பவுண்டரி வந்திருக்கு. அச்சாருங்க, இதுவும் ஆக்சுவலா சரியான கனெக்ஷன் இல்ல. பட் இருந்தாலும் 1 bounce 2 bounce into the boundary. Third 4 in the over. Again a wide ball. பவுண்டரி போகுமா? ஆமா. ஆஹா, சத்தமே 6. பட்ட உடனே தெரியும் 6 ன்னு சொல்லிட்டு. ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ஷாரன் பிளை சூப்பர் 6. இது அடிக்கணும்னு பார்க்கல. ஸ்லாட்ல விழுந்தது. பட் த்ரூ த லைன் அடிச்சாரு. அதுதான் முக்கியம். எவ்வளவு தூரம் இந்த கேமும் கொண்டு போறாரு. இந்த வாட்டி ஆஃப் சைடுல இன்னொரு பவுண்டரி கிடைக்கும். காலங்கிட்டு இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆடி ஒரு மாதிரி பண்ணாரு. திருப்பி இன்னொரு ஷாட். பவுண்டரி. டாய் பண்றாருங்க. சாய் கிஷோர் அவங்களுடைய பெஸ்ட் பவுலரை டார்கெட் பண்ணி இந்த விக்கெட்ஸ் எடுக்கணும்ன்றோம். பட் அவங்க ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங். அஸ்வின் ஆஹா, நல்ல ட்ரைங்க. முகமது அலி பியூட்டிஃபுல்லா எல்லாம் பண்ணாரு. கடைசி ஸ்டேஜ்ல பால கொஞ்சம் வெளியே போட்டாரு. 6 நினைக்கிறேங்க. கால் பட்டுடுச்சு. எஸ் 6 தான். ஷாரன் பிளை சூப்பர் 6. என் பேர் வந்து கிஷோர். நான் கில்லா வேஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு வந்து நீங்க கிரவுண்டுக்கு யாரை பார்க்கிறதுக்காக வந்தீங்க? ஒரு சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காரு. யார் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்? அஞ்சாவது பால் யார்கர் போட்டார். இதெல்லாம் தான் பெரிய விஷயம். பட் சூப்பர் ஸ்வீப் ஷாட். பவுண்டரி. அலட்சியமா ஆடிட்டு இருக்காரு. நெட்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அகைன் இன்னொரு ஷாட். பவுண்டரி. சோ இந்த மேட்சை சீக்கிரம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அஸ்வின். திருப்பி ஒரு சூப்பரான ஒரு ஷாட். அகைனுங்க திருப்பி இன்னொரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். சோ சூப்பர்பா பாத்தீங்கன்னா 81 without loss in just 8 overs. ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு.
முதல் விக்கெட் இதோ விழுந்திருக்கு. புவனேஸ்வர் விக்கெட் எடுக்கிறார். புவியீர்ப்பு விசையில விழுந்து விட்டார் விமல். கரெக்டா டைம் பண்ணாருங்க ஜம்ப. விமல் குமார் 28க்கு நடைய கட்டுறாரு, 81க்கு 1 சொல்லிட்டு மேட்ச்க்கு வந்திருக்காரா இருக்கலாம். ஒரு கிரன்ச்சி ஷாட், பவுண்டரி கிடைச்சிரும். எஸ், இதோட ரவிச்சந்திரன் அஸ்வினோட 50. பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு திண்டுக்கல் டிராகன்ஸோட கேப்டன். இந்த கிரவுண்ட்ல அநேக சாதனைகள் எல்லா ஃபார்மேட் ஆஃப் தி கேம்ஸ்லயும் பண்ணிருக்காரு. இப்போ டிஎன்பிஎல் அவரோட சாதனை தொடர்கிறது. 88க்கு 1. நல்ல ஷாட்டுங்க. லென்த்தை ரொம்ப அழகா பிக் பண்ணாரு. நல்ல பொசிஷன், வேகமா அடிச்சாரு. புவனேஸ்வர் வந்த முதல் ஓவரே ஒரு பவுண்டரியோட வரவேற்பு. பட் இவர் பிரமாதமா ஆடி இருக்காங்க. பேக் டு பேக் 50s. செம்மையான ஒரு பேட்டிங். அந்த பொறுப்பு எடுத்து காலேஜே இருந்தது. இப்ப பவர் பிளே முடிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணுன்றது அவரோட ஐடியாலஜியா இருக்கு. ஐடியா பேட்டிங் மிட் ஆஃப் உள்ள இருக்கிறத பார்த்து தலைக்கு மேல தட்டினாரு. காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க சும்மாவா? மிட் விக்கெட்டுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு 6. வேகமா முடிக்கணும்ன்றது அஸ்வினோட எண்ணம். ஜெயிக்க இன்னும் 3 ரன்கள் தேவை. ஷாரான் பிளை சூப்பர் 6. யார் ஸ்லோ டெலிவரிங்க. நிறைய டைம் இருந்தது. அதனால அப்படியே வேகமா வீசி தள்ளி இருக்காரு பால். எங்க நம்ம கேமராமேன் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். காவேரி ஹாஸ்பிட்டல் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். சூரஜ் ஓகே மச்சி நண்பா. ஓச்சோ தம்பி கேட்ச் பிடிச்சி என்ன லாங் ஆன். வாய்ப்பு இருக்கா? நடராஜன் தப்புனாலும் வாய்ப்பு இல்ல. 2 மிகப்பெரிய சிக்ஸர்ஸோட திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் ஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அவங்களோட கேப்டன் தி சாம்பியன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தங்களோட 3வது இறுதி போட்டியை சந்திக்க போறாங்க. டிராகன்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. திருப்பூரை வச்சு செஞ்சிருக்காங்க. இதுதாங்க அந்த வின்னிங் ஷாட். மறுபடியும் ஒரு ஸ்லோ டெலிவரி பின்னாடி போட்டாரு. ஃப்ரண்ட் ஃபுட்லயே நேரா 6 அடிச்சிருக்காரு. அவ்வளோ டைம் இருந்திருக்கு. கண்டிப்பா ஒரு லீடரா லீட் பண்ணிருக்காருங்க. அவர் போலர்ஸ் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த பொறுப்பை தானே எடுத்து ஓப்பனிங் வந்தார் இன்னைக்கு. எஸ்பெஷலி முந்தின மேட்ச் ஒரு எலிமினேட்டர், அதுல நம்பர் 3 வந்தாரு. இன்னைக்கு ஓப்பனிங் வந்தாரு. இதுக்கு 4 காமிச்சாங்க. Going against Dindigul Dragons. Thank you. சாய் கிஷோர் டீமோட கேப்டன் அதே புன்னகையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு பார்க்க. விமல் குமார் 27 பந்துகள்ல, இந்திரஜித் 8 பால் 8 ரன். ஆனா இந்த இன்னிங்ஸோட தூணே ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். 30 பால் 69 ரன்கள். ஏதோ வீட்டுக்கு வேகமா போகணுன்ற எண்ணம் இருந்துச்சு. கடைசி பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆடு மாதிரியே இருந்துச்சு. திரு கண்டிப்பாங்க. பட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா புவனேஸ்வரன். அவர் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்தார். மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. அண்ட் எக்கானமிக்கலா நடராஜன் இருந்தாரு. இவ்வளோ பண்ணியுமே மேட்ச் 11 ஓவர்லயே முடிச்சிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். கம்ப்ளீட்டா ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க திருப்பூர் தமிழன்ஸை. சூப்பரான ஒரு அவுட் கிளாஸ் பேட்டிங்னே சொல்லலாம்.